வணக்கம். நாம எல்லாரும் நம்ம கிட்ட அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த அறிவ நம்ம நிஜமா எப்படி பயன்படுத்துறோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நம்ம கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, உடல் இந்த 5 புலன்கள் வழியா கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், அத தேடி ஓடுறதுலயே நம்ம கவனம் முழுக்க இருக்கு. ஆமா. கூடவே நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது என்னோடது, எனக்கு இது வேணும். இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்மள நாமே சுருக்கிக்கிறோம். சரிதான். இந்த ஓட்டத்தோட விளைவு என்ன? வாழ்க்கையில நிறைய சிரமங்கள், பிரச்சனைகள், ஒரு நிறைவில்லாத தன்மை இல்லையா? இது நம்மில் பலரோட அனுபவமாவே இருக்கு. இது ரொம்ப இயல்பான ஒண்ணு. ஆனா அதே சமயம் நாம கொஞ்சம் தீவிரமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனிதர்கள் தங்களுடைய அறிவை பெரும்பாலும் இப்படிதான் அந்த வெளி உலக அனுபவங்களை நோக்கி செலுத்துறாங்க. ம். இந்த புலன்வழி இன்பங்களும் அப்புறம் இந்த நான்ங்கிற மைய எண்ணமும் ஒரு விதமான போதையை தர்ற மாதிரி தோணலாம். ஆனா அது ஒரு மாய வலை மாதிரி. ஆமாம். அந்த வலையிலிருந்து எப்படி விடுபடுறது? நம்மளோட உண்மையான ஆழமான சுயநிலை என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போற விஷயம். சரி. இதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருப்பது சித்தர் திருமூலருடைய திருமந்திரம். குறிப்பா அதுல இருக்கிற ஒரு உபதேச குறிப்பு, பாடல் எண் 119. அதை அடிப்படையா வச்சு நாம இதை ஆராய போறோம். ஓ, திருமூலர் அவர் இந்த விஷயத்த மிக தெளிவாவும் ரொம்ப ஆழமாவும் சொல்லியிருக்கார். இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி சிக்கிக்கிறோம், அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, ரெண்டுக்குமே வழி சொல்றார். அப்படியானால் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆய்வு பயணத்தோட நோக்கம் இதுதான். நம்மளோட இந்த புலன் சார்ந்த குறுகிய அறிவு. திருமூலர் இதை சிற்றறிவுன்னு சொல்றார். சிற்றறிவு, ஆமா. அது நம்ம எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. இதுக்கு மாறா நமக்குள்ளேயே இயல்பா இருக்கிற ஒரு உயிர் அறிவு, ஒரு இயற்கை அறிவு, இத உயிரறிவுன்னு சொல்றார். அதோட எப்படி இந்த சிற்றறிவை இணைக்கிறது? அப்படி இணைப்பதன் மூலம் எப்படி ஒரு எல்லையற்ற நிலைய, நம்ம உண்மையான சுயநிலைய அடைய முடியும்? இதுதான் திருமூலரோட பார்வையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப நல்லது. இது ஒரு முக்கியமான தேடல். சரி, தொடங்குவோம். முதல்ல நீங்க சொன்ன அந்த புலன்வழி இன்பங்களும் நான்கிற அகங்காரமும் எப்படி நம்மள பிணைக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? சரி, இப்ப நம்ம பார்க்கிற ஒரு அழகான காட்சி, கேட்கிற ஒரு இனிமையான இசை, இல்ல சாப்பிடுற ஒரு சுவையான உணவு, ஒரு இதமான தொடு உணர்வு, இது எல்லாமே அந்தந்த புலன்கள் வழியா மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இதுல தப்பில்ல. ஆமா, அதுல தப்பில்ல. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, மனம் இந்த அனுபவங்கள்லயே மூழ்கி போய் இதையே வாழ்க்கையோட முழுமையான நோக்கம்னு நினைக்க ஆரம்பிக்குது பாருங்க. அங்கதான் சிக்கல். அதோட நான் தான் இந்த அனுபவத்தை அடைகிறேன், நான் இதை செஞ்சேன், இது எனக்கு சொந்தம், இந்த மாதிரி எண்ணங்கள் வலுப்பெறும்போது நம்ம பார்வை இன்னும் சுருங்கி போகுது இல்லையா? கண்டிப்பாக. திருமூலர் இந்த நிலையை விவரிக்கும்போது இது ஒரு ஆபத்தான நிலைங்கிறார். எப்படின்னா, ஒரு சமூகத்துல வாழறதுக்கு அடிப்படையான சில நெறிமுறைகள் இருக்கு. ஒழுக்கம், கடமை மாதிரி. ஆமா, ஒழுக்கமா இருக்கிறது, நம்ம கடமைகளை சரியா செய்யறது, அடுத்தவங்களுக்கு உதவுற ஈகை குணம், இதெல்லாம் தேவையில்லையா? அது மாதிரி வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்க சில உள்நோக்கிய பார்வைகள் தேவை. சரி. ஆனா புலன் இன்பங்கள்லயே மூழ்கி நாங்கிறதுலயே சுழன்று கொண்டிருக்கிறவங்க இந்த அடிப்படை நெறிமுறைகளை கூட அறியாம வெறும் துன்பத்திலையும் குழப்பத்திலையும் சிக்கி தவிக்கிறாங்கங்கிறார். இது ஒரு அவத்தை, அதாவது ஒரு பயனற்ற துன்பகரமான நிலை. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு விளக்க திருமூலர் ஒரு ஊமைய பயன்படுத்துறாருன்னு நாம பார்த்தோம். அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்தது? அது ரொம்ப ஆழமான, யோசிக்க வைக்கிற ஓமை. ஒரு ஆத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீர் சுழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. மேலிருந்து பார்க்கும்போது அதோட உண்மையான ஆழமோ அதனோட சக்தியும் நமக்கு தெரியாது. தெரியாம அதுல காலை வச்சா என்னாகும்? சுழல் உள்ள இழுத்துடும், மூழ்கிடுவோம். சரியா சொன்னீங்க. அந்த சுழல் நம்மள உள்ள இழுத்து மூழ்கடிச்சிடும். அதுபோலதான் இந்த புலன் வழி இன்பங்களோட கவர்ச்சியும் நான்கிற அகங்காரத்தோட பிடியும். மேலோட்டமா பார்க்கும்போது இது இயல்பானது மாதிரி தோணலாம். ஆமா. ஆனா இதோட ஆழம் தெரியாம இதுல மூழ்கி இருக்கும்போது இது நம்மள மெல்ல மெல்ல உண்மையான அறிவிலிருந்து விலக்கி அறியாமை துன்பம்ங்கிற சுழல்ல சிக்க வச்சிடோன்னுகிறாரு திருமூலர். நீர்ச்சுழல் உவமையே கேட்கும்போது ஒரு எச்சரிக்கை உணர்வு வருது. நம்ம அறியாமலேயே இப்படி ஒரு சுழல்ல சிக்கிருக்கோமான்னு யோசிக்க வைக்குது. சரி, இந்த ஆபத்தான சுழல்ல இருந்து, இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? திருமூலர் ஏதாவது தீர்வு சொல்றாரா? நிச்சயமா சொல்றார்.
பிரச்சனையை சொல்றதோட நிறுத்தல அவர். அதுக்கான தீர்வையும் மிக தெளிவா முன்வைக்கிறார். புலன்களின் வழியா கிடைக்கிற வெளி உலக அனுபவங்கள்லயே சிக்கி கிடக்கிற நம்ம மனசோட அறிவு இருக்குல்ல. ஆமா, அதான் சிற்றறிவுன்னு சொன்னோம். ஆமா, சிற்றறிவு. சிற்றறிவு, அதாவது சிற்றறிவுங்கிறது நம்ம 5 புலன்கள் மூலமாவும் மனசு மூலமாவும் வெளி உலகிலிருந்து நாம பெறுகிற அறிவு. இது பெரும்பாலும் அந்தந்த நேரத்து அனுபவங்கள் சார்ந்தது, குறுகியது, தற்காலிகமானது, நான் என்ற எண்ணத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. சரி. இந்த சிற்றறிவை நமக்கு உள்ளே நம்ம கூடவே இயல்பாய் இயங்கிக்கிட்டு இருக்கிற உயிர் சக்தியோட உணர்வோடு, அதாவது உயிரறிவு அல்லது இயற்கை அறிவு, அதனோட இணைக்க வேண்டும் என்கிறார். ஓ, சிற்றறிவு, உயிரறிவு. இந்த உயிரறிவுங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படிப்பட்டது? உயிரறிவுங்கிறது நம்ம புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. நம்ம உயிருடன் ஒன்றியிருக்கிற ஒரு அடிப்படை உணர்வு நிலை. நம்ம சுவாசம், இதய துடிப்பு, உள்ளே நடக்கிற எத்தனையோ செயல்கள், இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் சக்தியோட உள்ளார்ந்த அறிவு அது. இது வெளி உலக சார்பற்றது, நிலையானது. இதுதான் நம்ம இருப்போட அடிப்படை. சிற்றறிவு வெளிச்சத்தை நோக்கி ஓடுதுன்னா, உயிரறிவு அந்த வெளிச்சத்தோட மூலமா இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுது. அப்போ வெளியே அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த சிற்றறிவை உள்ளே நிலையா இருக்கிற அந்த உயிரறிவோட இணைக்கணும். சரி, அப்படி இணைச்சா என்ன நடக்கும்? அந்த இணைப்பு எப்படி நிகழும்? இதுதான் திருமூலர் சொல்ற ஒரு ரசவாதம் மாதிரி, ஒரு மந்திரம் மாதிரி இது வேலை செய்யுது. எப்போ இந்த சிற்றறிவு அந்த உயிரறிவோட தொடர்பு கொள்ளுதோ, இணையுதோ, அப்போ அதுவரையும் நாங்கிற குறுகிய எல்லைக்குள்ள, புலன் அனுபவங்களுக்குள்ள சிக்கி கிடந்த அந்த சிற்றறிவு எல்லையற்ற மிக பரந்த அந்த பேரறிவில் மூழ்கி கரைஞ்சு போகுது. பேரறிவு, இது 3வது முக்கியமான சொல் வருது. சிற்றறிவு, உயிரறிவு, இப்போ பேரறிவு. அப்போ பேரறிவுன்னா என்ன? பேரறிவுங்கிறது அந்த எல்லையற்ற முழுமையான எங்கும் நிறைந்திருக்கிற அறிவு நிலை. சிற்றறிவு துண்டு துண்டா பகுதி பகுதியா உலக பாக்குது. ஆமா, உயிரறிவு உள்ளே இருக்கிற ஜீவனை குறிக்குது. ஆனா பேரறிவுங்கிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரிவுகளே இல்லாத முழுமையான உண்மை நிலை. சிற்றறிவு உயிரறிவோட இணையும் போது அது தன்னோட தனித்தன்மையை இழந்து அந்த முழுமையான பேரறிவாகவே மாறிடுது. அதோட எல்லைகள் உடைஞ்சு போகுது. சிற்றறிவு பேரறிவில் மூழ்கி கரைந்து போவது, இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க திருமூலர் ஒரு உவமை பயன்படுத்துறாரு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச உவமைகள்ல அதுவும் ஒண்ணு. ஆம், மிக எளிமையான ஆனா ரொம்ப வலிமையான உவமை அது. ஒரு கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, டம்ளர்ல தண்ணி. அந்த தண்ணிக்கு என்ன அடையாளம்? அது அந்த டம்ளரோட வடிவத்திலையும் அதன் அளவுக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. அதுக்கு ஒரு தனிப்பட்ட எல்லை உண்டு இல்லையா? ஆமா, டம்ளர் தண்ணீர் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இப்ப அந்த டம்ளர் தண்ணியை எடுத்து பக்கத்துல இருக்கிற பறந்து விரிஞ்ச எல்லையே இல்லாத சமுத்திரத்துல ஊத்துனா என்ன ஆகும்? அந்த தண்ணி கடலோடு கலந்துடும். டம்ளர்ல இருந்து அதோட தனி வடிவம், தனி எல்லை, தனி அடையாளம் எல்லாம் மறைஞ்சு போய் அதுவே கடலாயிடும். அத போய் திரும்ப டம்ளர்ல எடுக்க முடியாது. அது கடலோட ஒரு அங்கமாயிடும். சரியா சொன்னீங்க. அதுதான் இங்கேயே நடக்குது. நம்ம சிற்றறிவுங்கிறது அந்த டம்ளர் தண்ணி மாதிரி. நான், என்னுடையது, என் அனுபவம்ங்கிற குறுகிய எல்லைகளுக்குள்ள சிக்கி இருக்கு. எப்போது உயிரறிவோட துணை கொண்டு அந்த எல்லையற்ற பேரறிவுங்கிற சமுத்திரத்தோட கலக்குதோ, அப்போ நான்கிற அந்த சின்ன எல்லை உடைஞ்சு போகுது. எல்லையற்ற அமைதியான அந்த பேரறிவோட தன்மை தான் நம்ம உண்மையான சுயநிலைங்கிறது அது உணருது. இங்கேதான் நான் யார், ஹூ ஆம் ஐங்கிற அந்த அடிப்படையான ஆழமான கேள்விக்கான விடை கிடைக்க தொடங்குது. அப்படியா? அந்த கேள்விக்கு பதில் ஒரு வார்த்தையில இல்ல, அது ஒரு அனுபவம். அப்படியானால் நான்கிற எண்ணம் அந்த டம்ளரோட எல்லை மாதிரி. அது கரைஞ்சு எல்லையற்ற அமைதியான அந்த கடல் போன்ற பேரறிவு தான் நம்மளோட இயல்பான நிலைங்கிறத உணர்றது. இதுதான் சுயநிலைய அறிதல், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் திருமூலர் சொல்றாரா. துல்லியமா அந்த நான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம புலன்களாலையும் மனசாலையும் சமூகத்தாலையும் நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு தற்காலிக அடையாளம், ஒரு முகமூடி மாதிரி. சரி. ஆனா நம்ம உண்மையான உள்ளார்ந்த தன்மைங்கிறது அந்த எல்லையற்ற அமைதியான ஆனந்தமான பேரறிவு நிலைதான். அந்த நிலைய அனுபவபூர்வமா உணர்றது தான் நான் யார்ங்கிறதோட உண்மையான பொருள் அறியறது. இது வெறும் அறிவுபூர்வமான புரிதல் இல்ல, இது ஒரு நேரடி அனுபவம். இது ஒரு பெரிய பார்வை மாற்றம்தான்.
நாம பொதுவா நம்மள இந்த உடல், இந்த மனம், இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள்னு அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா திருமூலர் அதையும் தாண்டி நாம எல்லையற்ற பேரறிவோட ஒரு அம்சங்கிறார். அப்படியானால் நம்மளோட இந்த வாழ்க்கை பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன? இறுதி இலக்குன்னு எதைச் சொல்லலாம்? திருமூலரோட வழிகாட்டுதல் படி பார்த்தா நம்ம வாழ்க்கை பயணத்தோட நிறைவான இறுதி இலக்குங்கிறது அந்த எல்லையற்ற எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற இறைநிலை அல்லது அந்த பேரறிவு நிலைதான். நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்துக்கே திரும்புறது. மூலத்துக்கு திரும்புறது. நாம எல்லோருமே அந்த பரம்பொருளோட அந்த பேரறிவோட சின்ன துளிகள் அல்லது பிரதிபலிப்புகள். ஆனா புலன்களின் வழியா வெளி உலகத்தையே பார்த்து பழகி போன நம்ம சிற்றறிவு இந்த அடிப்படை உண்மையை மறந்துடுது. டம்ளர் தன்னை டம்ளரா மட்டுமே நினைச்சுக்கிறது மாதிரி. ஆமா, அது கடலோட ஒரு பகுதிங்கிறத மறக்கிறது போல. சரி, இந்த மறந்த உண்மைய எது நமக்கு நினைவூட்டுது? சிற்றறிவு தானாகவே இதை உணர்ந்துக்குமா? அங்கதான் திருமூலர் இன்னொரு நுட்பமான விஷயத்த சொல்றார். நம்ம உயிருடன் ஒன்னா கலந்து உள்ளே உறையும் ஆத்ம அறிவு. இது அவர் பர அறிவுங்கிறார். அதுதான் இந்த சிற்றறிவுக்கு வழிகாட்டுது. பர அறிவு. இந்த பர அறிவுன்றது பாப்மாவோட உள்ளார்ந்த ஞானம். அது பேரறிவோட ஒரு அம்சம் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கு. ஆனா பெரும்பாலும் அது மறைஞ்சிருக்கு. பர அறிவு. அப்போ உயிர் அறிவுக்கும் பர அறிவுக்கும் என்ன தொடர்பு இல்ல வேறுபாடு? நல்ல கேள்வி. உயிர் அறிவுங்கிறது நம்மளோட ஜீவாதாரமான இயக்க உணர்வு, உயிர் இருக்கிறதோட அடையாளம். பர அறிவுங்கிறது அந்த உயிருக்கு உள்ளே இருக்கிற தெய்வீக ஞானம். அதுவே பேரறிவோட நேரடி தொடர்புடையது. உயிரறிவு ஒரு வாகனம்னா பர அறிவு அந்த வாகனத்தை ஓட்டுற சாரதி மாதிரி. அது எங்க போகணும்னு வழிய காட்டுது. ஓ, புரியுது. இந்த பர அறிவு தான் புலன்களோட பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற சிற்றறிவுக்கு பாடம் புக்கிடுது. நீ வெறும் சிற்றின்பங்கள்ல சிக்கிண்டு கிடக்க வேண்டியவன் இல்ல, நீ அந்த எல்லையற்ற பேரறிவோட ஒரு பகுதி. அதுவே உன் உண்மையான வீடு, அதுவே உன் இலக்குன்னு அந்த பர அறிவு சிற்றறிவுக்கு மெல்ல மெல்ல உணர்த்துது. ஆஹா, அருமை. உள்ள இருக்கிற பரறிவு வெளிய அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற சிற்றறிவுக்கு வழிகாட்டி அத உயிரறிவோட இணைச்சு இறுதியில பேரறிவுல கலக்க செய்யுது. இது ஒரு முழுமையான உள்நோக்கிய பயணம் மாதிரி தெரியுது. ஆம், இதுதான் அந்த முழுமையான செயல்முறை. சிற்றறிவு, அப்புறம் உயிரறிவு, பராறிவோட வழிகாட்டுதல், கடைசியா பேரறிவில் கரைதல். இந்த உண்மையை உணர்றதோட முக்கியத்துவத்தையும் இந்த நிலையை அடையறதுக்கான வழியையும் தான் திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல அந்த 119வது பாடல்ல மிக தெளிவாவும் சுருக்கமாவும் விளக்கியிருக்கார். உண்மையாவே இது ஒரு ஆழமான புரிதல். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம மனம் பெரும்பாலும் புலன்களோட கவர்ச்சியிலையும் நான் எனக்குங்கிற எண்ணங்களோட பிடியிலையும் தான் இருக்கு. ஆமா, அதுதான் யதார்த்தம். வேலை, பணம், உறவுகள், சமூக அங்கீகாரம்னு வெளி விஷயங்கள்லயே நம்ம கவனம் சிதறி கிடக்குது. இந்த சூழல்ல திருமூலரோட இந்த உபதேசம் கொஞ்சம் உள்ளே திரும்பி பாருங்க, உங்க உண்மையான சக்தி, உண்மையான அமைதி அங்கேதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம குறுகிய அறிவை கடந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவோட இணையறது தான் உண்மையான விடுதலையும் நிறைவும் தர்ற பாதைங்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, புலன்களோட இழுவிசையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அலைப்பாயிர மனச, சிற்றறிவ நம்ம உள்ளார்ந்த உயிருணர்வோட உயிரறிவோட இணைக்கிற முயற்சியை தொடங்குறதே முதல்படி. சரி. அப்படி செய்ய தொடங்கும் போது பர அறிவோட வழிகாட்டுதல் கிடைக்கும். நம்ம 4 எல்லைகள் மெதுவா கரையத் தொடங்கும். அப்போ உண்மையான எல்லையற்ற அந்த சுயநிலைய, அந்த அமைதிய நாம உணரத் தொடங்குவோம். இதுதான் திருமூலர் காட்டுற பாதை. அனுபவபூர்வமா உணர வேண்டிய ஒன்று. மிக அருமையான விளக்கங்கள். இன்றைய இந்த உரையாடலோட சாராம்சமும் இதுதான். புலன்வழி இன்பங்களையும் 4 குறுகிய அகங்காரத்தையும் தாண்டி போய் நம்ம மனச உள்ள இருக்கிற உயிர் அறிவோட இணைப்பதன் மூலம் பர அறிவோட துணையோட எல்லையற்ற அமைதியையும் பேரறிவையும் நம்ம உண்மையான சுயநிலையையும் உணர முடியுங்கிறது தான் திருமூலரோட வழிகாட்டுதல். இப்ப இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விதைக்க விரும்புகிறேன். உங்க அன்றாட வாழ்க்கையை சற்று கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உங்க மனம் புலன்கள் வழியா சின்ன சின்ன இன்பங்களையும் திருப்தியையும் தேடி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கு. அது இயல்பு. மறுபக்கம் திருமூலர் குறிப்பிடுற இந்த உள்ளார்ந்த உயிலறிவு, பர அறிவுங்கிற ஒரு சாத்தியமும் உங்களுக்குள்ளும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும், அதாவது வெளிநோக்கி ஓடுற உங்க சிற்றறிவுக்கும் உள்ளே இருக்கிற இந்த ஆழமான உயிர்ப்பற அறிவுக்கும் இடையே உள்ள தொடர்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி.
உங்க சிற்றறிவை அந்த பேரறிவோட இணைக்கிற இந்த உள்நோக்கிய பயணத்தை நீங்க எப்படி தொடங்கலாம், அதாவது ஏற்கனவே தொடங்கியிருந்தா அதை எப்படி ஆழப்படுத்தலான்னு சற்று யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்குள்ள நீங்க நிகழ்த்த வேண்டிய ஒரு ஆய்வு.